ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? அக்கா, அந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கா. சரி வா, இன்றைக்கி நம்ம பிரெட் பொட்டேட்டோ ரோல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? ப்ரெட்டு நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மைதா ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதா ப்ரெட் யூஸ் பண்ணல, ஆனால் வீட் ப்ரெட்டு. கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொரியாண்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிழங்கு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நான் கிழங்க பாயில் பண்ணி எடுத்துட்டேன். முதல்ல பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி தான் எடுத்துருக்கேன். இப்போ அதை மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் வச்சு மேஷ் பண்ணலாம். மேஷர் இல்லாதவங்க கையிலே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மூணு கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரெட் ஸ்லைஸும் 7 ஸ்லைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். 7 ஸ்லைஸு 7 ரோல் வரும். அதுக்கு நீங்கள் 3 கிழங்கு கரெக்டாக இருக்கும். அதை விட கிழங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இன்னமும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஆனியன் கட் பண்ணி எடுத்துருந்த ஆனியன் போட்டுக்கலாம். அப்புறம் கொரியாண்டர் கொத்தமல்லி அதை போட்டுக்கலாம். அப்புறம் மசாலாஸ் எல்லாம் 5 மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த 5 மசாலாவை போட்டுக்கலாம். சால்ட்டும் அதில் இருக்குது. நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும் போது சால்ட்டு போட்டிருந்தா நீங்கள் இப்போ கம்மியாக போட்டால் போதும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ரவுண்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். அது சைடில் வச்சுட்டு ப்ரெட்டை சைடு பார்டர்ஸ் கட் பண்ணிக்கலாம். சைட் பார்டர்ஸ் எல்லா ப்ரெட்டுக்குமே கட் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் இந்த மாதிரி சைட் பார்டர்ஸ் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சோன்னா அது பெருசாக இருக்கும். அப்போ உள்ளே ப்ரெட் வச்சுக்கலாம். அந்த சைட் பார்டர்ஸை நான் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். எதுக்குன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அரைச்சி நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டை நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பிரெட் க்ரம்ஸ் தான். பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் வெளியே கடையில் கேட்டாலும் விற்கும். இப்படி நீங்கள் அப்படி கிடைக்கலைன்னா வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ப்ரெட்டெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கட்டி வச்சு ஒரு ப்ரெட்டை நல்லா பிளேட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேட்லேயே நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா ப்ரெட்டுமே பண்ணிக்கிறேன். நல்லாவே ஒரு திக்னஸ் இல்லாமல் எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரெட்டுமே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் எல்லா ப்ரெட்டுமே அப்படியே பண்ணியிருக்கேன். அந்த சீஸோட ஸ்லைஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ மைதாவை ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதில் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த ப்ரெட்டுக்கு தான். மைதா எப்படியா நல்லா இந்த பால்ஸாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு மில்க் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக இது க்ளூம்பாங்க. எதுக்குன்னா இந்த ப்ரெட்டை நம்ம ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்டிக் பண்ணுறதுக்காக அதை அந்த சைடில் வச்சோன்னா நல்லா இதாகும், ஒட்டிடும். அது கூட நீங்கள் ஒரு டூத் பிக்கும் சேர்த்து இது பண்ணிங்கன்னாவும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதனால் அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் பொட்டேட்டோ இது உருண்டை பிடிச்சி வச்சுருந்தது குட்டி குட்டியாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ப்ரெட்டில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இது நம்ம மைதா யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை அப்ளை பண்ணிக்கலாம். மைதாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மைதா வாட்டர் அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். வெளியே எந்த ஸ்டஃபிங்ஸும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயிலில் பொரிக்கும் போது அது பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டேன்.
நான் முதல்லே பிரெட் க்ரம்ஸ் வேறு பண்ணிட்டேன். நான் வீடியோ காமிக்கல, அதனால் ஒன்று மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மைதா வாட்டரை வந்து மேலே நல்லா அந்த ரோல் மேலே இது பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆயிரும். எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டிங்கன்னா நல்லா அந்த மைதா இருக்கனால அப்படியே எல்லா இடத்துலையுமே ஸ்டிக் ஆகி கொட்டிக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஆயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அதுக்கு பதிலாக நீங்கள் தோசை தவாவில் வந்து ஆயில் ஊற்றியும் பண்ணலாம். இல்லை டீப் ஃப்ரை வந்து ஹெல்த்தி இல்லை, ஸோ வந்து நான் தோசை தவாவில் வந்து ஆயில் ஊற்றி பண்ணிக்கிறேன். தோசை தவாவில் வந்து நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நிறையாலாம் ஆயில் ஊற்ற வேணாம், அளவாகவே ஊற்றிக்கோங்க. இந்த தோசை தவா கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஆயில் வந்து சென்டரில் ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து நம்ம ரோலெல்லாம் வைக்கும் போது அது கரெக்டாக இருக்கும், அந்த ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃப்ரை தான் பண்ணணும். இப்போ வந்து ஒவ்வொரு ரோலாக எடுத்து வச்சிடலாம், எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் ஒரு 4 ரோல் மட்டும் எடுத்து உள்ள வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் மேலே அப்படி மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அது வெந்தோன்னு திருப்பி போட்டுக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும், ப்ரெட்டு தானே, அதனால நான் பார்க்குறேன் வெந்துடுச்சான்னு. வேக வைக்கிறது இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி. நம்மளோட ரோல்ஸ் ரெடி. தம்பி வந்து டேஸ்ட் பண்ணி பாரு, வா வா. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குக்கா. அக்கா டக்குன்னு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். பாய்.